ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அருமையான டேஸ்டியான மீன் குழம்பு சுவையில் முட்டை குழம்பு எப்படி செய்யணும்னு பார்த்தலாமா? ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. மீன் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற சிம்பிளாக முட்டையை வச்சு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். மீன் குழம்பு சாப்பிட்ட ஒரு சாட்டிஸ்ஃபைடு கிடைக்கும். வாங்க இந்த டேஸ்டியான முட்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. முட்டை புளிக்குழம்பு பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி லெமன் சைஸில் புளி எடுத்திருக்கேன். உங்களுக்கு புளிப்பு எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா புளிப்பு போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா இந்த ஒரு பவுல் ஃபுல்லாக வர அளவுக்கு நீங்கள் கரைச்சி புளி தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பேன் வச்சுக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சுடானதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் கடுகு. வெந்தயம், ஜீரகம், கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் இப்போ பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் ஒன்று போட்டுக்கலாம். இது கூடவே 5-6 பல்லு பூண்டை நல்லா இடித்து போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் போட்டுக்கலாம். 3 பச்சை மிளகாவை நல்லா கீறி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் பழுத்த தக்காளியை 2 தக்காளி போட்டு தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் தக்காளி பெருசாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. அதனால் நல்லா குழஞ்சி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் சக்தி வெறும் மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் காரம் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு புளிப்பு நல்லா பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா புளி தண்ணி கரைச்சி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போது தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அப்படியே மூடி போட்டு விட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. மசாலா வாசனை போகட்டும். குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம முட்டை உடச்சி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு பவுலில் 5 முட்டை எடுத்துருக்கேங்க. நான் மறுபடியும் சொல்கிற ஒரே விஷயம், டைரெக்டாக குழம்புல முட்டையை உடச்சி ஊற்றாதீங்க. இந்த மாதிரி ஒரு முட்டையாக உடச்சி ஊற்றினீங்கன்னா ஒரு முட்டை கெட்டாலும் நம்ம எடுத்துடலாம். குழம்புல டைரெக்டாக ஊற்றினீங்கன்னா அவ்வளோ குழம்பு வேஸ்ட்டாக போயிடும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சிங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மசாலா வாசனை போய் குழம்பு நல்லா கமன்னு வாசனையாக இருக்குது. உங்கள்கிட்ட மீன் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஸ்டேஜில் மீனை கூட போட்டிங்கன்னா மீன் குழம்பு ஆகிடும். இப்போ நம்ம முட்டை குழம்புன்றதுனால முட்டையை அப்படியே அலங்காமல் குலுங்காமல் உடையாமல் மெதுவாக போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. கரண்டி வச்சு டிஸ்டர்ப் பண்ணாமல் அடுப்பு சிம்மில் வச்சு மூடி போட்டு விட்டுருங்க 5 நிமிஷம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். வாவ், சூப்பராக நல்ல கமன்னு மீன் குழம்பு சுவையில் முட்டை குழம்பு ரெடி. கடைசியாக தேவைப்பட்டால் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் தூவிடுங்க. அவ்வளோதாங்க. நல்ல ஒரு மீன் குழம்பு சுவையில் முட்டை குழம்பு ரெடிங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இட்லி தோசைக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். சுட சாதத்துக்கும் வச்சு சாப்பிடுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போலயே செஞ்சு பார்த்துட்டீங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.